அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி டிசிசி மெத்தட் படி ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து உறுதியாக கொடுத்துருவாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 1500 கிடையாது, 3000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா எப்போ தான் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னும் போது ஜனவரி மாதம் எல்லாமே சேர்த்து இந்த டிஎன்எஸ்டிசி மட்டும் கிடையாது, மற்ற துறையில் இருக்கக்கூடிய சில போஸ்டிங்ஸ் எல்லாமே எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ஒரு இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே ஜனவரி மாதங்கள் வழங்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சில தகவல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இந்த டிஎன்எஸ்டிசி அப்பாயின்மெண்ட்ஸில் அப்படின்றது பார்க்கலாம். வழக்குகள் எதுவும் இல்லை, வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து சில இடத்துல நடக்காமல் இருந்துச்சு பார்த்திங்களா, பெண்டிங் வச்சுருந்தாங்க. சில இடத்துல வழக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் போடாமல் இருந்தாங்க, அவங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 29ஆம் தேதிக்கான இன்டர்வியூக்கான லெட்டர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டேட் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 29ஆம் தேதி இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன அப்படின்னாக்கா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் டிசிசி மெத்தட் படி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது 29ஆம் தேதி. அதற்கான லெட்டர் தான். ஸோ இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ரைட்டா? இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போது இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா இன்றைய தேதியில், அதாவது 23/12/25, ஸோ இன்றைய தேதியிலையும் வந்து இன்டர்வியூஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே அந்த 29 தான் ஃபைனல் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ 1500 பேருக்கான அந்த செலெக்ஷனான பட்டியல் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. அதனை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆனவங்களுக்கு முதல்ல ஒரு மாவட்டத்துக்கு முன்னாடி இன்னொரு மாவட்டத்துக்கு பின்னாடி அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் காமனாக ஒரே சமயத்தில் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வேணால் அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் ஒவ்வொரு இது தனித்தனியாக நடந்திருக்கலாம். ஆனால் ரிசல்ட்ன்றதும் அப்பாயின்மெண்ட்ன்றது ஒரே தேதியில் தான், காமனாக தான் ஒரே டைம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முன்னாடி பின்னாடினால ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஜனவரி மாதம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எப்படி சரியா தவறா, எப்போ வரும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்ன அப்படின்னா சற்று பொறுமையாக இருங்கள். ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி வந்து 50% இல்லை 80% பணியிட வேலையும் முடிஞ்சிச்சு. ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சில விஷயத்தை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஜனவரி மாத தொடக்கத்திலே கொடுத்துருவாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், பணியில் சேர்ந்து விடலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ வருகின்ற பொங்கலுக்கு பேருந்து இயக்க நீங்கள் தகுதியானவராக இருப்பீங்க அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வெயிட் பண்ணுங்கள். நன்றி.